ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோகே குக்கிங் சேனல். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு விளாக் தான். என்னோடய கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி வந்து நான் என்னுடைய சின்ன கிச்சனை வந்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷெல்ஃப்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். என்னோடய மேல் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா நான் பாத்திரம்லாம் வச்சுருக்கேன். ஈஸியாக எனக்கு வந்து என்ன பாத்திரம் தேவையோ அது மட்டும்தான் நான் வந்து இங்கே வச்சுருப்பேன். ரொம்ப அதிகமாகலாம் வச்சிடல. சாதம் வடிக்கிற குண்டான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவையான பொருட்கள்லாம் எதோ அது மட்டும்தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். திராட்சை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்ஸு, பட்டை கிராம்புலாம் வைக்கிறோம்ல, அது எல்லாமே ஒரே டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சில்வர் டப்பாவில் அந்த பருப்பு ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து சுகரு, டீ தூள், காஃபி தூள் இந்த மாதிரிலாம் வந்து நான் இந்த டப்பாவில் வந்து நான் அடுக்கி வச்சுருப்பேன். இதுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழ் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா நான் வந்து பாத்திரம், அதாவது கிளாஸ்லாம் வந்து எடுக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஈஸியாக இதில் வச்சா எடுக்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குல்ல, அது வந்து நான் சிங்க்கு கூட வந்து அட்டாச்சாக கொடுத்துருந்தாங்க. அது வந்து நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்படி ரொம்ப அதெல்லாம் வந்து இதில் அடுக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி கிளாஸில் வந்து ஸ்பூன்லாம் வந்து போட்டு அதை வந்து இங்கே நான் வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த கப்புலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டீ குடிக்கிற கப்பெல்லாம் வந்து இது வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணது, அதுக்காக வாங்கினது. ஆனால் பார்த்திங்கன்னா நான் அதுக்கு வந்து யூஸ் பண்ணல. இந்த மாதிரி கரண்டி, அதுக்கப்புறம் வடிகட்டிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். பின்னாடியே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தட்டி வைக்கிறேன். அந்த இதுவும் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது மளிகை சாமான் பொருள் வாங்கினோம்னா, இந்த ரேஷனில் வாங்குறது, அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா கவரில் வந்து உப்பு, புளிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இதை வந்து நான் தனியாகவே வச்சுட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். இந்த அப்படியே கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து ஒன்றுத்தில் இதில் வந்து சாப்பாட்டு அரிசி வந்து வச்சுருக்கேன். சாப்பாட்டு அரிசி இது வந்து நாங்கள் வந்து மாங்காய் வத்தல் போட்டு வச்சுருக்கோம், மாங்காய் ஊறுகாய். இதிலலாம் பார்த்திங்கன்னா ஒன்றுத்தில் இந்த மாதிரி இட்லி மாவுலாம் அரைப்போம் இல்லையா, அந்த அரிசி அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக இந்த இடம் இந்த மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவு, இதுவும் வந்து மாங்காய் ஊறுகாய் தான். அதுலேயும் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றுத்துலேயுமே ஒரு ஐட்டம்ஸ் இருக்குது. ஓவராலாக இந்த கிச்சனுடைய ஃபுல் வியூ பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ப்ளேஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் பார்த்துருக்கலாம். இது வந்து சும்மா மீஷோவில் பண்ணல, ஒரு கடையில் வாங்கினது தான். இதெல்லாம் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணது. அது வந்து நான் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது இதில் வந்து ஸ்பைசஸ் ஃபுல்லாகவே இந்த கடுகு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் வச்சுக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு அழகுக்காக அந்த ஒரு ஒரிஜினல் ஃப்ளவர்லாம் இல்லை, சும்மா அந்த அழகுக்காக வைக்கிறோம் இல்லையா அது. இதில் பார்த்திங்கன்னா இந்த கரண்டி, பெரிய பெரிய ஐட்டம்ஸ் கரண்டி, அது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்தி, சிசர் இதெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதில் வந்து சால்ட் உப்பு, இதில் வந்து கல் உப்பு வச்சுக்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து இதில் வந்து இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இடம் இருக்கிறதுங்கிறதுனால இதில் வந்து குக்கருடைய விசில்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஓவராலாக இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்துமே பார்த்திங்கன்னா ஒரு அழகுக்காக வச்சது தான். இந்த இடத்துல பாட்டில் எல்லாம் வச்சுக்கலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா என்னுடைய கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதில் வந்து என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான் என்னால் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முடியும். இது வந்து சிங்க்குக்கு இன்னும் வந்து கான்லாம் வந்து இன்னும் போடவே இல்லை. நெக்ஸ்ட்டு அதனால தான் இந்த பாத்திரத்தில் வந்து நாங்கள் தண்ணி வச்சுப்போம். பாத்திரம்லாம் மோஸ்ட்லி வெளியில் தான் வாஷ் பண்ணுவோம், உள்ளே எதுவும் வாஷ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணல. இந்த இட்லி பாத்திரம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிவாமனை, சப்பாத்தி கல், அந்த சப்பாத்தி கல் அதெல்லாம் வந்து வச்சுக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பைப்பு தண்ணி வந்து வெளியில் தான் வந்து பிடிச்சி இப்படி தான் வச்சுக்கணும். மற்றபடி தண்ணி ரெகுலர் எல்லாமே வராதிங்க. காலையில் 1 டைம்ஸ் தான் வரும், அது 2.5 hour தான் அப்படி தான் வரும். அதை வந்து பிடிச்சி இதில் நாங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த கீழே எடுத்த வந்து நான் அதுக்காக இங்கே தண்ணி வைக்கிறதுக்காகவே விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து நான் நேற்று தான் வந்து வீடியோ ஒன்று உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து எதுவுமே வைக்காதீங்க, ஏன்னா வந்து ஹீட்டு வந்து வெளியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். இது வந்து ஹீட் அப்படியே வந்து அமுக்கிடும். நீங்கள் துணி போட்டிங்கனால இதில் மோஸ்ட்லி துணி எதுவும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜோடைய டூர் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் போடுறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண வீடியோ மட்டும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி அதில் வந்து அந்த இடத்துல அங்கே வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது நானே வந்து செட் பண்ணது தான். சும்மா ஒரு சிலிண்டருக்கு மேலே ஒரு போர்டு மாதிரி ஒன்று வச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா
ஆனியன் அப்புறம் பூண்டு இதெல்லாம் வந்து இதில் நான் செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கீழேயும் பார்த்திங்கன்னா தேங்காய் வைக்கிற இடம் இந்த மாதிரி. ஓவராலாக பார்த்திங்கன்னா என்னுடைய கிச்சன் இவ்வளோ தான். ரொம்ப சின்ன கிச்சன் தான். அதில் என்னால் என்ன முடியுமோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப சின்ன கிச்சன். அதில் என்னால் என்ன முடியுதோ அதை வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சின்ன கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஹெட் ஆர்ட் மட்டும் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.